வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. எக்ஸசைஸ் 5.1க்கு தேவைப்படுற இன்ட்ரோ வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது சர்க்கிள் வந்து பர்டிகுலராக 0,0வில் வந்து அதான் சென்டராக வச்சு அதை சுற்றி நீ ரேடியஸ் வரைவேன். அதே வந்து 0,0 இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இடத்துல இங்கே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், அதை வச்சு அந்த அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு ரேடியஸ் வரைவேன். இல்லை இப்படி கூட வரையலாம். இதை வச்சுக்கிட்டு என்னோடய எக்ஸ் ஆக்சஸை மட்டும் எக்ஸ் ஆக்சஸை தொடுற மாதிரி அப்படி என்னால் வரையலாம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா 0,0 வச்சு நம்ம வரைகிற ஒரு சர்க்கிளும், அதே 0,0 இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த பாயிண்ட்டை சுற்றி ரேடியஸ் வரைகிற அதை வச்சு ஒரு சர்க்கிள் உருவாகிறதும் இங்கே நீ பார்ப்ப. ஓகேவா? அதே மாதிரி சர்க்கிளில் வந்து ஒரு லைன் வந்து தொடுது. இப்போ இது ஒரு சர்க்கிள்னால் இந்த ஒரு லைன் வந்து இப்படி கிராஸ் ஆச்சுன்னா அது பேர் என்னம்மா சொல்லுவாங்க? இப்படி விட்டு பார்க்குறத வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே அந்த லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இப்படி இந்த பக்கம் மூவ் பண்ணி இப்படி வச்சேன்னா அது என்னவா இருக்கும்? டேஞ்சன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இங்கே பார்த்தனா உனக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் சர்க்கிளை பற்றி பேசுவேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து உள்ளே வந்துச்சுன்னா அந்த லைனுக்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டையும் பற்றி பேசுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே தள்ளி போனோன்னா இதை வந்து அதான் அந்த ஒட்டி ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் வந்து நிற்குதுன்னா அதை வந்து டேஞ்சன்ட்னு சொல்லுவீங்க. அதே வந்து உனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு சர்க்கிளில் இந்த பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு உன் ரேடியஸ் என்னப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தோன்னா இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு ஒரு சர்க்கிள் இருக்கும். ஓகேவா? அந்த சர்க்கிளோட டயாமீட்டரை இந்த டயாமீட்டரையும் நம்ம வந்து சம் பண்ணி ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலாலாம் எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? இதுதான் நீங்கள் பேசிக்காக படிக்க போகிற விஷயங்கள். ஓகேவா? இப்போது நான் வந்து பர்டிகுலராக இந்த இது சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல 0 சென்டராக வச்சு ஒரு சர்க்கிளை வரைகிறேன். அப்போ அது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும்லம்மா. அப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் ஆஃப் 0 அப்படிங்கிறது வந்து x² + y² = r². ஓகேவா? இங்கே ஆறுங்கிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா. ஓகேவா? இப்போது இதில் வந்து நான் இங்கே எங்கேப்பா 0வை நான் இங்கே உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து x - 0² + y - 0² = r². அப்போது இங்கே 0 அட் பாயிண்ட் ஆஃப் 0ங்கும் போது உங்களுக்கு வந்து உங்கள் ஈக்குவேஷன் வந்து இப்படி இருந்திருக்கும். அதே இங்கே மேலே போய் பாருங்கள், இங்கேருந்து இப்படி கூட இதை வந்து இங்கேருந்து இப்படி கொண்டு வரலாம். அப்போது அட் பாயிண்ட் ஆஃப் 0க்கு வந்து உங்கள் ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியுது. அதே வந்து உங்கள் பாயிண்ட் வந்து 0 இல்லாமல் 0 சென்டராக வச்சு இல்லாமல் ஏதோ ஒரு நான் 0, சரியா? அது HKன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஹெச்சும் கேயும் எனக்கு வந்து நான் 0மா, நான் 0. அப்படி இல்லைனா ஹெச் 0வாக இருக்கலாம், இல்லை கே வந்து நான் 0வாக இருக்கலாம், இல்லை கே வந்து நான் 0வாக இருக்கலாம், ஹெச் வந்து 0வாக இருந்திருக்கலாம். இது 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 3 பாசிபிலிட்டியில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ அப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக நான் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஈக்குவேஷன் வந்து x - h² + y - ke² = r². இதுதான் உங்களோட ஜென்ரலைஸ் ஃபார்மு. சரிங்களாம்மா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இல்லை நான் வந்து 1,0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 1,0ங்கிறது வந்து நான் 1,0 எங்கேம்மா இருக்கும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். ஓகேவா? 1,0 இது நம்ம 1,0 இதை வச்சு நான் ரேடியஸ் வந்து இங்கே என்ன கொடுக்குறேன்? ரேடியஸ் வந்து 1 ரேடியஸ் கொடுக்குறேன். ஓகேவா? 1 ரேடியஸில் நான் சர்க்கிள் வரையணும். 1,0ங்கிறது வந்து என்னோடய சென்டர். ஓகேவா?
அப்போது இதை வச்சுக்கிட்டு நான் ஒரு 1 ரேடியஸ் சர்க்கிள் வரையணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 ரேடியஸ்னால் இங்கே 0 இருந்திருப்பான், இங்கே வந்து 2,0ன்னு இருந்திருப்பான், அப்படி தானே? அப்போது 1 ரேடியஸில் இப்படி வரைவீங்க. அப்போ உங்களோட 1,0 அப்படிங்கிறத வந்து சென்டராக வச்சு நான் வந்து 1 ரேடியஸில் வந்து நான் ஒரு சர்க்கிளை வரைஞ்சிருக்கேன். சரியா? அதை வந்து இங்கே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி எழுதுறேன்னா என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல இங்கே ஹெச்ங்கிறது வந்து 1, கேங்கிறது வந்து 0. சரிங்களா? அப்போது இங்கே இந்த மாதிரி எழுதுவா. ரேடியஸ் என்ன சொன்னேன்? வந்து நான் 1ன்னு சொன்னேன். அப்போது 1 ஸ்கொயர்னால் அது 1 தான் இருக்க போகிறான். இப்போ வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தானே இருக்குது. அப்போது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயரு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கான். அப்போது நம்ம மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரப்போகிறான். ஓகேவா? அதனால் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருந்திருப்பான் 1. இதை வந்து 2 டிகிரியில் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டாக நம்ம வந்து இந்த சர்க்கிள் ஃபார்முலாவை எழுதலாம். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2x, இங்கே +1 = 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்கள் ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு -2x, இங்கே இருக்கிறத வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா இது என்னவாகும்? +1 -1. ஸோ இது வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். சரிதானம்மா? 2x = 0. உங்கள் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். சரியா? அப்போது உங்கள் ஈக்குவேஷனில் வந்து மெயினாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டிப்பாக ≠ 0வாக இருக்கணும். உங்களோட எக்ஸ் ஸ்கொயரோட ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டிப்பாக ≠ 0வாக இருக்கணும். அப்போ தான் என்னால் வந்து இந்த சர்க்கிளை வந்து என்னால் கொண்டு வர முடியும். சரிங்களா? சரிங்களாம்மா? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c = 0. அதை தான் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் ஒய்யும் வந்து ஒரு 2 டிகிரி பாலினாமியல், ஒரு 2 டிகிரி ஈக்குவேஷன் தான் சொல்லுவீங்க. எக்ஸு ஒய் இதோட டிகிரி என்ன, இதோட டிகிரி என்ன? டிகிரி 2 தானம்மா? சொல்லுங்கம்மா. நான் இன்னொன்று சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் அண்ட் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ≠ 0வாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு பாயிண்ட்டு, தென் இது ஒரு பாயிண்ட்டு. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இங்கே 0 ஆயிரும். ஏன்னா இங்கே எக்ஸும் ஒய் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து 0 ஆயிரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ்ஒய் வந்து 0 ஆயிரும். அது நார்மலாக அது வந்து இங்கே எதுவும் பிரச்சனை இருக்காது. நம்ம ஈக்குவேஷனில் போடும்போது இவன் நமக்கு தேவைப்படுமானா மோஸ்ட்டாக இவனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளால் சர்க்கிள் ஃபார்மேட்டை கொண்டு வர முடியும். ஓகேவா? என்னோடய எக்ஸ் அண்ட் ஒய்யும் ஃபஸ்ட்டு 2 டிகிரி பாலினாமியலாக இருக்கணும். 2 டிகிரி பாலினாமியலாக இருக்கணும். அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து இது வந்து இதுவும் சரி ≠ 0வாக கண்டிப்பாக இருந்தால் தான் என்னோடய சர்க்கிள் ஈக்குவேஷனை கொண்டு வர முடியும். இது தாம்மா உங்களுக்கு மெயினாக கேட்கப்படுற இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிளுக்கு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா. சரியா? இதை வச்சுக்கிட்டு மட்டுமே நான் எக்ஸசைஸில் அசால்ட்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸே முடிக்கிறதுக்கு போதுமான பட்சத்துக்கு இருக்கும். ஒரு 7 சம்மு கூட நான் முடிக்கலாம் இதை வச்சுக்கிட்டு மட்டுமே. இதில் இன்னும் ஒரு சில விஷயத்த ஆரம்பிப்பேன். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இப்போது